வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். வாட் இஸ் மோட்டிவேஷன்? இந்த கொஸ்டினுக்கு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு மலை ஏறி ட்ரெக்கிங் போயிருக்கீங்க. அங்கே ராத்திரியில் ஒரு டென்ட்டை போட்டு அங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணுறீங்க. கேம்ப் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு விறகெல்லாம் சேகரித்து வந்து ஒரு நெருப்பு உண்டு பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் முதல்ல ஒரு தீக்குச்சியால் கொளுத்தி ஒரு நெருப்பை கிரியேட் பண்ணுவீங்களே, அந்த நெருப்பு தான் மோட்டிவேஷன். நீங்க ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வருதுல, அதுதான் மோட்டிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், ஒவ்வொரு வைராகியம் இருக்கும். அந்த காரணம் தான் மோட்டிவேஷன். நம்ம ஏன் அரசு வேலை வாங்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும், நமக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அந்த காரணம் தான் மோட்டிவேஷன். இப்போ நீங்க இந்த எக்ஸாமை படிக்கணுங்கிறதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட். அந்த தீக்குச்சி போல, அந்த தீக்குச்சினால மட்டும்தான் அந்த ஃபயர் கேம்ப்ல இந்த நெருப்பு உருவாச்சு. கண்டிப்பா மோட்டிவேஷன் தேவை. பட் வெறும் தீக்குச்சியை மட்டும் கொளுத்தி உங்களால நெருப்பு உண்டு பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன தேவை? மரத்துண்டுகள் உண்டு தேவை, அப்புறம் ஆக்சிஜன் தேவை, அதுக்கான ஃபியூயல் ஏதோ தேவைப்படும். அதுதான் நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட கன்சிஸ்டன்சி. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது என்னதான் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும், வெறும் மோட்டிவேஷன் நம்ம வெறும் தீக்குச்சியை வச்சு மட்டும் எப்படி உங்களால நெருப்பு உண்டு பண்ண முடியாதோ, அந்த மாதிரி வெறும் மோட்டிவேஷனை வச்சு உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட். அந்த ஸ்டார்ட்னால நீங்க எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தேவை? கன்சிஸ்டன்சி. அதுதான் டிசிப்ளின். எப்படி அந்த மரத்துண்டுகள்னால தான் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கோ, எப்படி அதுக்கு ஒரு ஃபியூயல்ஸ் கிடைக்குதோ, எப்படி ஆக்சிஜன்னால தான் அந்த நெருப்பு எரியுதோ, அதே மாதிரி உங்களுக்கு டிசிப்ளின் தேவை, கன்சிஸ்டன்சி தேவை. கன்சிஸ்டன்சின்றது ஒரு டிசிப்ளின். எப்படி நமக்கு காலையில எழுந்த உடனே ஒரு ரொட்டீன்ல இருக்கும். நம்மளோட யாரும் டெய்லி இன்னைக்கு பிரஷ் பண்ணு, இன்னைக்கு குளி அப்படின்னு நம்மள மோட்டிவேட் பண்றது இல்லை. அதை எப்படி நம்ம அனிச்சையா டெய்லி எழுந்த உடனே குளிக்கிறோம், பிரஷ் பண்றோம், அதே மாதிரி தான் கன்சிஸ்டன்சி. அதான் டிசிப்ளின். நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா டெய்லி எழுந்த உடனே உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க எந்த டயத்துல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டயத்துல டிசிப்ளின் டெய்லி படிக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. அதுதான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான ஒரே வே. அது ஒரு டிசிப்ளின். யாரும் உங்ககிட்ட கேம்பெயின் பண்ணி நீங்க நல்லா எக்ஸாம் படிங்க, உங்க ஹார்ட் ஒர்க் போடுங்க டெய்லி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மோட்டிவேஷன் இஸ் ஆக்சுவலி ஏ வேஸ்ட் ஆஃப் டைம். வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த சிவகார்த்திகன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்றது. ஸோ நம்மளோட ஆக்ஷன், நம்ம அந்த விஷயத்த பண்றது தான் நிஜமான சக்சஸே தவிர மோட்டிவேட்டடா இருக்கிறது கிடையாது. ஸோ நீங்க எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா இந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் விட்டுட்டு டிசிப்ளினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிசிப்ளினா எப்படி இருக்கிறதுன்னு நினைங்க. டெய்லி ஒரே ரொட்டீன்ல படிக்கிறதுக்காக ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்க. ஒரு ரொட்டீனை மேக் பண்ணுங்க. உங்களோட நாள்ல ஒரு நாள் கூட புக்கை தொடாத நாளும் இருக்கவே கூடாது. ஒரு கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணுங்க, ஒரு டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்க. டெய்லியுமே ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. மேக்ஸ் பார்க்கணும், ஜிஎஸ் பார்க்கணும், அப்புறம் கொஸ்டின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணணும், அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கணும். இந்த மாதிரி லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரே வேலையை டிஸ்ட்ராக்டடா பண்ணாதீங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோங்க. படிப்புலயே நிறைய சப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீங்க ஹார்ட் ஒர்க்ல எப்ப ஹாப்பினஸ் ஃபைன் பண்றீங்களோ அப்ப அது நிஜமாவே சந்தோஷமான ஒரு வேலையாயிடும். இங்கிலீஷ்ல ஒரு ஃபேமஸான கோட்ஸ் இருக்கு. The pain of hard work is always greater than pain of regret. ரிக்ரெட்னா, நான் இந்த வேலையை பண்ணல, நான் ஒழுங்கா படிச்சிருக்கணும், நான் ஒழுங்கா படிக்கல, நான் எந்த வேலையை செய்யணுமோ அந்த நேரத்துல நான் அந்த வேலையை செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னு நமக்கு நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் பிட்டினஸ் வருதுல்ல. அந்த ரிக்ரெட்டோட பெயினை விட ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படுற பெயின் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் இஸ் ரியலி ஈஸி. இந்த மாதிரி ரிக்ரெட் பண்றது, நமக்கு நம்மளே பிளேம் பண்ணிக்கிறது தான் டஃப் திங். ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நிஜமாவே ஹார்ட் ஒர்க்னால ஸ்ட்ரெஸ் வரவே வராது. ஸ்ட்ரெஸ் கம்ஸ் ஒன்லி பை லேசினஸ். நம்ம சோம்பேறியா இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். நம்ம படிக்காம இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற போது நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வரும், எந்த தாட்டும் இருக்காது. ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எதை பத்தியும் யோசிக்காதீங்க. டெஃபினட்டா நீங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். படிக்கும் போது ஒரு கிளாரிட்டியோட படிங்க. சிலபஸ்ல ஒரு டாபிக்கை சும்மா ரேண்டமா மனப்பாடம் பண்ணாம ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் இருக்குன்றத வேர் டு ஸ்டடியை ஃபைன் பண்ணிட்டு கிளாரிட்டியோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப் நம்மளோட சேனல்லையே ஆல்ரெடி வீடியோஸா போட்டிருக்கோம். இல்ல உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டைரக்டா வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இட்ஸ் a paid PDF. The cost of the PDF is very very minimal, less than the cup of coffee. இந்த PDF யூஸ் பண்ணி நீங்க ஆர்கனைஸ்டா படிங்க, கிளாரிட்டியோட படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஃபைனலா நான் ஒரு கோட் சொல்லிக்கிறேன். There is no shortcut for hard work. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கை இப்போலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க இந்த இயர்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.